யாருக்காக? எதனால் கிடைத்த கண்ணியம் சகோதரர்களே? நான் ஒன்றை மாத்திரம் சொல்றேன். உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம் வாழ போறோம். உலகத்துல எப்படியும் வாழலாம், யாரும் எப்படியும் வாழலாம். யாரும் யார்கிட்டையும் கேள்வி கேட்கல, நீ எப்படி வாழ்றாய், நான் எப்படி வாழ்றேன், யாரும் யாருக்கிட்டையும் கேள்வி கேட்கலாது. ஒன்றை மாத்திரம் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் இருப்பதற்கு வந்தவர்கள் அல்ல, இறப்பதற்கு வந்தவர்கள். நாங்க வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்தவர்கள். வாலிபர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு படிப்பு அலையிறனே, அல்லாஹ்வுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? மார்க்கத்துக்காக நான் என்ன செஞ்சேன்? இந்த போன் இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில நான் மௌத்தாகினா, அதில் இருக்கக்கூடிய பாட்டுகள், அதில் இருக்கக்கூடிய படங்கள், அதில் இருக்கக்கூடிய கண்டக்டுகள் அப்படியே இருந்தால் இந்த கபருடைய நிலைமை என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க சகோதரர்களே. மௌத்தாகினால் என்னுடைய நிலைமை என்ன? அல்லாஹ் பத்தி விளங்கல்லே, மார்க்கத்தை விளங்கல்லே, குர்ஆனை படிக்கலே. இந்த மாவனெல்லையில சிறந்தவர்கள் யார்? இந்த மாவனெல்லையில சிறந்தவங்க யாரு? இந்த இலங்கையில சிறந்தவங்க யாரு? இந்த கேகால டிஸ்ட்ரிக்ட்ல சிறந்தவங்க யாரு? நான் சொல்லல, நாயகம் சொன்ன வார்த்தை, கைருக்கும், சிறந்தவர்கள் மன் தஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை படித்தவன் தான் எல்லா ஊரிலும் சிறந்தவன். எத்தனை உலமாக்கள் இருக்கிறாங்க இந்த மாவனெல்லையில. ஒருத்தரையாவது பிடிச்சி குர்ஆனை கொஞ்சம் படிக்க இயலாதா? ஒரு தஃசீர் விளங்க இயலாதா? ஒரு மார்க்க சட்டத்தை படிக்க இயலாதா? சிந்திச்சு பாருங்க சகோதரர்களே. வாலிபர்களுடைய மௌத்துகள் எல்லாம் எப்படி இருக்குது? மார்க்கத்தை படிக்காதவங்களோட மௌத்து எல்லாம் எப்படி இருக்குது? கொஞ்சம் படிப்பினை எடுக்கிற இல்லையா? நாங்க கடைசியா ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். சவுதியில வாலிபர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பாடம் இது. பயந்து வாழணும். மனுஷன் பாவம் செய்யறவன் தான். யாரும் இங்க சுத்தவாளி இல்லை, யாரும் இங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, பாவம் செய்யறவர் தான். ஆனா அல்லாஹ்வை ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க, அல்லாஹ்வை ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க, மலக்குல் மௌத்தை ஏமாத்தலான்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தாரான். தௌபா, இந்த மஜ்லிஸ் ஒரு தௌபாவுடைய மஜ்லிஸாக ஆக்குங்க. இன்றைய தினத்திலிருந்து நீங்க தௌபா செய்யுங்க, நியத் எடுங்க. இதுக்கு பின்னால யா அல்லாஹ் நான் வாக்குத்தாரேன், நான் மியூசிக் கேட்க மாட்டேன். இதுக்கு பின்னால யா அல்லாஹ் நான் நியத்து வைக்கிறேன், நான் படம் பார்க்க மாட்டேன். இதுக்கு பின்னால் நான் நியத்து வைக்கிறேன், நான் ஹராமான மகரம் இல்லாத பெண்களோடு பேச மாட்டேன்.